என்னங்க என்னங்க எங்க இருக்கீங்க? டேய் உங்க அப்பாவை பாத்தியாடா? சரி விடு, நானே எங்க இருக்காருன்னு பாத்துக்கிறேன். சரி மாடியில போய் இருக்காரான்னு பார்த்து கூட்டு வா போ. அங்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுல தேடுறேன். என்னடா தம்பி கூப்பிட்டியா? அப்படியா, இருப்பா வரேன். பத்திரகாளி பத்திரகாளி கூப்பிட்டியா? ஆமாப்பா. சரிப்பா தம்பி, நீ அக்கா கொடுத்து விளையாடு போ. என்னங்க ஏசி ரிப்பேர் பண்ண வராங்கன்னு சொன்னீங்களே, எத்தனை மணிக்கு வராங்க? ஒரு 11:30 12 மணி போல வருவாங்கம்மா. ஓ அப்படியா, சரிங்க சரிங்க. என்னடா கைலாஷ் இங்க வந்திருக்க, என்ன விஷயம்? அம்மா தான் உன் கூட வந்து விளையாட சொன்னாங்க. அப்படியா, சரி வா. சரி நான் யாரு? நிஷாக்கா. நான் யாரு? நிஷாக்கா. நான் உனக்கு யாரா? நிஷாக்கா நான் வேற யாரு? நான் உனக்கு அக்காடா. சரி இப்ப சொல்லு, நான் யாரு? அக்கா. நான் யாரு? நிஷாக்கா. நான் யாரா? நிஷாக்கா. ஐயோ எனக்கு சொல்லி தரதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம். பரவாயில்லையாம்மா, உன் தம்பி ஏசி ரிப்பேர் பண்ண நல்லா ஹெல்ப் பண்றானே. அப்படியே அங்கிள், தேங்க்ஸ். தம்பி அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வா. தாப்பா தாப்பா. சரிம்மா, ஏசிலாம் ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் காசை வாங்கிட்டு கிளம்புறேன். சரி அங்கிள். சார் அந்த காசு கொடுத்தீங்கன்னா கிளம்புவேன். இருப்பா, இந்தாப்பா. சரி சார் வரேன். அப்படியே பேக் உங்க பையன் கிட்ட இருந்து வாங்கி தந்துங்களேன். அதோ வாங்கி தரேன்ப்பா. கைலாஷ் கைலாஷ் இங்க வா. அங்கிளோட பேகத்தா. சரி அப்படியே அந்த அங்கிள் கிட்ட கொடுத்துரு போ. சரி இரு, எல்லாம் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். என்ன தம்பி இதுக்குள்ள இருந்து ஒன்னுத்தையும் காணோம்? ஆமாண்டா தம்பி, போய் எடுத்துட்டு வா போ. அப்படியே பேக்ல போட்டிருப்பா. சரி சார் நான் வரேன். சரிப்பா சரிப்பா. கைலாஷ் கைலாஷ், அந்த வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணியா எடுத்துட்டு வர முடியாது போ. டேய் ப்ளீஸ்ல ப்ளீஸ் டா, எடுத்துட்டு வாடா போடா. எடுத்துட்டு வர முடியாதுன்னா எடுத்துட்டு வர முடியாதா? டேய் எடுத்துட்டு வாடா போடா. எடுத்துட்டு வர முடியாது. அப்பா பாக்க எலும்பு மாதிரி இருக்கா, ஆனா என்னமா வலிக்குது. ஏதாவது சொன்னியா? இல்லையே, ஒண்ணும் சொல்லல. ஓகே ஓகே. ஐயோ வலிக்குதே. சோபா இவன்கிட்ட ஒரு தண்ணி கேட்டது குத்தமா, அதுக்கு அடிச்சுட்டு போயிட்டான். இனிமே அவன்கிட்ட வேலையே சொல்லக்கூடாது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு.